Dear 11th standard students, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா example 7.32 பாருங்க. If the area of the triangle with vertices, ஒரு triangleோட ஏரியா கொடுத்துட்டாங்க, அதோட vertices என்னென்ன இருக்குன்னா -3,0, 3,0 and 0,k. அதோட ஏரியா எவ்வளவுனா 9 square units. அப்படி இருந்தா இந்த k ஓட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். So area of the triangle க்கு என்ன ஃபார்முலா? Absolute value of 1/2 into x1 y1 1 x2 y2 1 x3 y3 1. This is the formula. So இதை யூஸ் பண்ணி நம்ம இப்ப கண்டுபிடிக்க போறோம். Area of triangle எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 9 கொடுத்துட்டாங்க. So 1/2. So x1 y1 x2 y2 x3 y3 ஓட பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. So அதை இங்க அப்ளை பண்ணுங்க. பண்ணிட்டு இதுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கணுமா? So 1/2 into -3 வச்சுட்டு இதை பண்ணீங்கன்னா 0 - k. 0 வச்சுட்டு எதை பண்ணீங்கன்னா 0 வச்சுட்டு என்ன பண்ணாலும் ஆன்சர் 0 தான் வரப்போகுது, அதனால 0. அடுத்து இங்க 1 வச்சுட்டு இதை பண்ணீங்க அப்படின்னா 3 into k 3k 0 into 0 0. ஸோ நான் இதை மட்டும் எடுத்துட்டேன். இப்போ இந்த 3 உள்ள மல்டிபிள் பண்ணிருங்க, இந்த டேர்ம் 0 ஆயிடும். 3k வந்து 3 into k 3k மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ், ஸோ பிளஸ் 3k. இங்க ஒரு 3k. டோட்டலா இது ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா 6k கிடைக்குமா? இந்த அப்சல்யூட் வேல்யூவை மறந்துடக்கூடாது, ஏன்னா இது ரொம்ப முக்கியமானது. ஸோ அப்போ இது ரெண்டே கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் 3k கிடைக்குது. அப்சல்யூட் வேல்யூ ஆஃப் 3k is equal to 9. இப்போ நான் அப்சல்யூட் கேன்சல் பண்றேன் அப்படின்னா இதுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் வருமா? ஸோ 3k is equal to பிளஸ் ஆர் மைனஸ் 9. எனக்கு என்ன வேணும்? k தானே வேணும். ஸோ அப்போ பிளஸ் ஆர் மைனஸ் 9 பை இந்த 3 இங்கிட்டு வந்தா டிவிஷன். ஸோ கேன்சல் பண்ணீங்கன்னா 3. k is equal to பிளஸ் ஆர் மைனஸ் 3. நல்லா கவனிச்சுக்கோங்க, இந்த அப்சல்யூட் வேல்யூவை மறந்துடக்கூடாது. ஸோ அப்சல்யூட் வேல்யூவை எடுக்கும்போது கண்டிப்பா பிளஸ் ஆர் மைனஸ் போட்டிருக்கணும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.